ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி கிச்சன். இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கு கட்லெட் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. 2 உருளைக்கிழங்கு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் மைதா போட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். மைதா இல்லை கார்ன்ஃப்ளவர் எதுனாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ மைதா போடுறேன். மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சப்பாத்தி பத அளவுக்கு பிசைஞ்சிடலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்ச பிறகு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிடலாம். பாதி வதங்கினா போதும். தவாவில் ஃப்ரை பண்ணுறதுனால இப்போ நான் வதக்கிடுறேன். டீப் ஃப்ரை பண்ணுறவங்க அப்படியே வெங்காயம்லாம் பச்சையாகவே போட்டு பிசைஞ்சிடலாம். உருளைக்கிழங்குல நான் தவாவில் போடுறதுனால வதக்கிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போடலாம். உப்பு ஒரு பிஞ்சு போட்டேன். ஏற்கனவே உருளைக்கிழங்குல போட்டிருக்கேன். வதக்கிட்டு அந்த பிசைஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மிக்ஸ் பண்ணலாம். அது மைதாலாம் போட்டதுனால கொஞ்சம் பெரட்டணும். அதனால் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கூட நிதானமாக நல்லா பிசைஞ்சு கரெக்டாக பக்குவமான வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சிடலாம். இதை பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ உருண்டை பிடிச்சி வடை மாதிரி தட்டி வச்சிடலாம். கையில் ஒட்டுற மாதிரினா இது பண்ணிக்கோங்க, எண்ணெய் தொட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வடை மாதிரி தட்டி வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் மைதா, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு பிஞ்சு உப்பு போட்டு திக்காக கரைச்சி வச்சுக்கலாம். இதில் டிப் பண்ணிவிட்டு என்கிட்ட இப்போ பிரெட் க்ரம்ஸ் இல்லை, ரஸ்க்கு தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் டிப் பண்ணிடலாம். வீட்டில் ரஸ்க்கு இருந்து அதை மிக்சியில் அரைச்சிட்டேன். இது எல்லாத்தையும் இது மாதிரி எல்லாத்தையும் டிப் பண்ணி வச்சாச்சு தட்டில். இப்போ ஃபேனில் போட்டுடலாம். ஃப்ரைங் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பேட்சாக போட்டுக்கலாம். கொத்தமல்லி, பச்சை பட்டாணி எது இருந்தாலும், கேரட் எது பிடிக்குதோ அதெல்லாம் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கும் போது. இப்போ கொத்தமல்லி இல்லை, எந்த வெஜிடபிள் பிடிக்குமோ பீன்ஸு கேரட் எல்லாமே போட்டு வெங்காயத்தில் வதக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் மட்டும் தான் வதக்கி இது போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் போட்டால் பசங்க காரம்னால நான் மிளகாத்தூளே போட்டு பிசைஞ்சிட்டேன். செவக்கட்டும். திருப்பி போட்டாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பவுலில் மாற்றிடலாம். செவந்துச்சு. அவ்வளோதான். இது சாஸு இல்லை மயோனீஸ் எதுனாலும் தொட்டு சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம்.